12th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேப்பர் 12th சுவாலஜிக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் க்ளீனாக படிச்சுட்டு போனாலே ஒரு 10 to 15 மார்க்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, 90%. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை க்ளீனாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை நிறைய டீட்டெயில்ஸும் சொல்ல போகிறேன். எப்படி எக்ஸாம் எழுதலாம், எப்படி எழுதுனா மார்க்கு, அதுங்கிறதே க்ளீனாக பார்த்துடலாம். ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு 1 மார்க் செக்ஷன் பார்த்துக்கலாம். ஸோ 1 மார்க்கில் வந்து எப்படி கேட்பான் அப்படின்னா, ஸோ இருங்க ஒரு நிமிஷம். ஸோ 1 மார்க் வந்து புக் பேக் படித்தீங்கனாலே வந்து ஒரு 15 மார்க்ஸ் வந்து 1 வேர்டில் வந்து எடுக்கலாம் அப்படின்னா எடுக்க முடியாது. பட் 10+ மார்க்ஸ் எடுக்கலாம். அது 10ஆக இருக்கலாம், 11ஆக இருக்கலாம், 12ஆக இருக்கலாம். ஸோ இந்த வாட்டி மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக தான் கேட்பான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஃபிசிக்ஸு கஷ்டம், கெமிஸ்ட்ரி கஷ்டம், அடுத்து சுவாலஜி அப்படி கஷ்டமாக தான் கேட்பான். ஸோ என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உண்மையில் சொல்கிறேன். ஸோ டஃப்பாக தான் கேட்க பார்ப்பான். நம்ம அவ்வளோக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகி போகணும். ஓகே, நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம், அந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துக்காங்க. சரி, 2 மார்க் பாருங்கள். இந்த வாட்டி வரதுக்கான ஒரு டாப் மோஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் இன்ஹிபின் அப்படிங்கிறது. அதுதான் லீடிங் ஸ்டாண்ட், லேகிங் ஸ்டாண்ட், இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் இந்த வாட்டி கம்பல்சரியில் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். விச் பீரியட் இஸ் கால்ட் அஸ் ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ், விச் எரா இஸ் கால்ட் அஸ் கோல்டன் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். 6th லெசன் கொஸ்டின். ஓகே, இது வந்து லீடிங் ஸ்டாண்ட், லேகிங் ஸ்டாண்டு. ஸோ வேறுபடத்துக்கு முதன்மை இலை மற்றும் பின்தங்கும் இலை. இது வந்து எத்தனை கொஸ்டின், எத்தனை லெசன் தெரியுமா? 5ஆம் லெசன் இந்த கொஸ்டின். ஸோ அதுக்கு மேலே இன்ஹிபின் வந்து 2வது லெசன் அப்படிங்கிறது, 2ஆம் லெசன். ஸோ கொஞ்சம் நான் இருக்கிற என்விரான்மெண்ட் சரியில்லை, கொஞ்சம் சவுண்டு நாய்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம். இது வந்து இந்த என்னது ஹார்டி கெயின்பெர்க் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருப்பான். அதில் உள்ள தனியாக எடுத்து 2 மார்க்கில் கேட்டிருக்கான். இது வந்து இன்சைட் கொஸ்டின் கிடையாது, ட்விஸ்டட் கொஸ்டின் அப்படி சொல்லலாம். ஸோ அதுக்குள்ள எப்பிட்டோ பேரட்டோ இந்த வரதுக்கான சான்ஸ், அதிகமான சான்ஸ், கம்பல்சரியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கொஸ்டின் தாடி கம்பல்சரியில் வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் பார்த்துச்சாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டினை கூட ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஃபெல்சியேஷன் மெம்பரேன் அப்படிங்கிறது வந்து இன்சைட் கொஸ்டின் நினச்சிடாதங்க. 2nd லெசனில் பாலிஸ்பெர்மிஸ் அவாய்டட், அதோட ட்விஸ்டட் கொஸ்டின். அடுத்ததாக வந்து கமென்சலிசம், வாட் இஸ் மீன் பை கமென்சலிசம். இதுவுமே வந்து ஒரு ட்விஸ்டட் கொஸ்டின் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்புறம் 4R வந்து 4 எழுதினாலே வந்து 2 மார்க்கு. ரிஃப்யூஸு, ரெடியூஸு, ரிசைக்கிளு, ஒன்று வந்து ஏதோ ஒன்று வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தனோஜெனிசிஸ். 3 மார்க்கில் வந்து பார்த்தனோஜெனிசிஸ் பார்த்துக்காங்க. இந்த வாட்டி கம்பல்சரியாக வரக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஃபீடிசைட், இன்ஃபான்டிசைட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீமோஃபிலியா இன்சைட் கொஸ்டின் வந்து பார்த்துக்காங்க. லெசன் நம்பர் வந்து 4 நினைக்கிறேன், 4th லெசன். அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டு, இது வந்து 5th லெசன் நினைக்கிறேன். அப்புறம் மெத்தனாஜன்ஸு, இது வந்து 8th லெசன் இல்லை 9th லெசன். பியூர் சயின்ஸ் வந்து 9th லெசன் இந்த. ஸோ சொமேட்டிக் செல் ஜீன் தெராப்பி இது வந்து இந்த வாட்டி கேட்க சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கம்பல்சரி கொஸ்டினில் கூட வர சான்ஸ் அதிகம் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த கொஸ்டினை விட்றாதாங்க. இதே மாதிரி மொத்தம் எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங்னு மொத்தமே வந்து ஒரு 6 7 தான் உண்டு. அது 7 படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒன்று அட்டன் பண்ணலாம், 2 மார்க்கில் இல்லை எதர் 3 மார்க்கில். ஸோ அப்புறம் என்டேஜர் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத படித்து வச்சுக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அது கீழே இந்த கொஸ்டின் வந்து இந்த வாட்டி கேட்க சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து ட்விஸ்டட் கொஸ்டின் தான். ஸோ மொத்தமே காலாசர் என்றால் என்னன்னு கேட்பான், இல்லைனா லைஸ்மேனியா டோனோவானி அப்படின்னு கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது கம்பல்சரி கொஸ்டினில். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினுக்கு என்னெல்லாம் 300 பேர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸோ அப்படி கூட டிஸ்டோடாக கேட்பான், ஏன்னா கஷ்டமாக தான் கேட்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஏம் ஆகிட்டு. ஸோ அப்படி தான் கேட்பாங்க. ஸோ படிச்சுக்காங்க. அடுத்ததாக ஹியூமன் ஸ்பெர்ம் இதோட இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அடுத்து டைப்ஸ் ஆஃப் பேரியர்ஸ் படிச்சுக்காங்க. இது ரெண்டுலேருந்து ஒரு கொஸ்டின் தாட்டி வரதுக்கு சான்ஸ் அதிகம் 5 மார்க்கில். ஸோ அப்புறம் வந்து ட்ரோசோஃபிலா, இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் ஆனால் கேட்டிருக்கான் ஜூனில். ஸோ இந்த வரைக்கும் கேட்க சான்ஸ். சயின்ஸ் ஃபியூச்சர் ஜெனட்டிக் கோடு கன்ஃபார்ம் படிச்சாங்க, கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய சான்சஸ். அடுத்து டார்வின் தியரி ஆஃப் நெசசரி வேண்ட் அவுட்டுங்க, ஸ்கிப் பண்ணுறாங்க. அப்புறம் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இல்லாட்டி பப்ளிக் எக்ஸாம் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறமா அது கீழே வந்து வேக்சின்ஸ், அதோட டைப்ஸு சின்னதாக தான் இருக்கும், ஒரு 4-5 பாயிண்ட் தான் வரும். பட் இதுக்கு 5 மார்க் தராங்க, படிச்சு வச்சுக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்க சான்ஸ் அதிகம். அதுதான் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன், இது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். ஸோ இந்த கொஸ்டின் வந்து வரதுக்கு சான்ஸு ஒரு 95% இருக்குது. பிசிஆர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் இன் மெடிக்கல் அப்படின்னு கேட்பான். ஸோ அதுக்கப்புறம் எசென்சியல் சர்வீஸ் இது வந்து பார்த்துக்காங்க. இது வந்து ஒன்றுமே இல்லை அந்த கொஸ்டின். வாட் ஆர் த வேஸ் தட் அனிமல்ஸ் கேன் ரெஸ்பாண்ட் ஒரு கொஸ்டின் உண்டு. எத்தனை லெசன் தெரியுமா? 9th லெசன் நினைக்கிறேன். ஸோ அதுதான் கீழே வந்து பயோடைவர்சிட்டி. ஸோ இந்த பயோடைவர்சிட்டியில் வேரியஸ் லாஸஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, வாட் ஆர் த காசஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதுதான் ஹவு டு வி கான்ட்ரிபியூட்டு. ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்லாம் என்னென்ன பயோடைவர்சிட்டிலாம் லாஸ் ஆகுது. ஸோ அந்த 4 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் அதிகம்.